ஹேமா கமிட்டியின் அறிக்கை மலையாள திரையுலகை உலுக்கியுள்ள நிலையில் தங்கள் மீதான பாலியல் புகார்களால் கேரள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக், சினிமா அகாடமி தலைவர் ரஞ்சித் ஆகியோர் பதவி விலகியுள்ளனர். 2017ஆம் ஆண்டு தென்னிந்திய திரையுலகில் கொடிகட்டி பறந்த நடிகை ஒருவர் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணை நடந்து வரும் நிலையில் மலையாள திரையுலகில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பாலின வேறுபாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஹேமா தலைமையிலான குழுவின் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள பல தகவல்கள் மலையாள திரையுலகில் புயலை கிளப்பியிருக்கிறது. பெண்களுக்கு அத்தியாவசிய வசதிகள் இல்லை என்பது தொடங்கி வாய்ப்பு வழங்க பாலியல் தொல்லைகளை அனுபவிப்பது வரை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அந்த ஆய்வறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக மலையாள திரையுலகம் மீதே பழிபோடும் வகையில் இந்த அறிக்கை உள்ளதாக தெரிவித்த மலையாள நடிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சித்திக், இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தது குறித்து தமக்கு எதுவுமே தெரியாது என்றும் கூறியிருந்தார். தற்போது அவர் மீதே நடிகை ஒருவர் புகார் அளித்துள்ளார். மலையாளத்தில் சில படங்களில் நடித்த அவர் தமது 21 வயதில் பட வாய்ப்புக்காக சித்திக்கை சந்தித்ததாகவும், முதலில் நன்றாக பழகிய அவர் பிறகு தமக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதால் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதேபோல மலையாள இயக்குநரும் கேரள அரசின் நடத்தி வரும் கலாச்சித்ரா அகாடமியின் தலைவருமான ரஞ்சித் மீதும் பாலியல் புகார் எழுந்துள்ளது. பெங்காலி நடிகை ஒருவர் ரஞ்சித் மீது புகார் அளித்துள்ளார். படப்பிடிப்புக்கு முந்தைய தேர்வின்போது ரஞ்சித் தம்மிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரஞ்சித்தும் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தம் மீதான புகார்களை சட்ட ரீதியாக சந்திக்க உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். இதேபோல மலையாள நடிகைகள் பலரும் பாலியல் புகார்களை முன்வைத்து வருகின்றனர். ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு குவியும் பாலியல் புகார்களால் மலையாள திரையுலகமே அதிர்ச்சி கண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.